போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அதே போல் பிஓ எக்ஸாம் இதற்கான பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, நிறைய பேர் பேட்ச் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ எக்ஸாம் டேட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணியிருக்கேன். சரியா, ஃபஸ்ட்டு ஒரு வாரம் அதிகபட்சமாக 10 நாள் ஏற்கனவே எவ்வளோ குயிக்காக படிக்கணும் அப்படின்றது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் பேட்சில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணும், விஓ எக்ஸாம் கிளியர் பண்ணும் அப்படின்றவங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரியா, அதே போல் ஏற்கனவே அதிகமாக டீமில் நான் புக்ஸ் வாங்கியிருக்கேன் சார், எனக்கு கோர்ஸில் ஏதாவது ஆஃபர் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்போம். சரிங்களா, ஏற்கனவே ப்ரீவியஸ் பேட்சில் சொல்லியிருப்போம். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த ஆஃபர் இருக்கும். புக்கு வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15 புக்ஸ், குறைஞ்சது ஒரு 15 புக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 50 ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஆஃபர் இருக்கும். சரியா, ஸோ பேட்ச் என்னைக்கு சார் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 7ஆம் தேதி, இன்றைக்கி 2ஆம் தேதி. ஸோ என்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸும் அப்டேட் பண்ணி வச்சுருவோம். சரிங்களா, பிளானும் இருக்கும். பிளான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் டீட்டெயில்டு பிளான் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்க போகிறீங்க, என்னென்ன வீடியோஸ் இருக்க போகுது, அந்த டாபிக் என்ன, தமிழ்னா தமிழ் என்ன படிக்க போகிறீங்க, மேக்ஸ்னா மேக்ஸில் தான் படிக்க போகிறீங்க. அதே போல் இந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். அதன் பிறகு எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சரிங்களா, இல்லை புக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். முதல்ல புக்கை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு புத்தகம் இல்லாமல் கோர்ஸ் மட்டும் நான் ஜாயின் பண்ணி படிக்கிறோம்னாலும் அது யூஸ் இல்லை. ஏன்னா உங்களுடைய மெட்டீரியல்ஸ் அப்படின்றது எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி நேரத்தில் எல்லா வீடியோவும் நம்ம ஒரே டைம் பார்க்கவே முடியாது. உங்களுடைய நோட்ஸ் கடைசி ஒரு 15 நாள், சரியா, அந்த 15 டேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நோட்ஸை மட்டும்தான் ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதனால் முடிஞ்ச வரையும் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்கூல் செமஸ்டர் புக் இருக்குது அப்படின்னாலும் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியமுக்கும் புக் இருக்கும், அதே போல் இங்கிலீஷ் மீடியமுக்கும் புக் இருக்கும். சரியா, தமிழ் மீடியம் புக்ஸ் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. புக்ஸ் வாங்கிட்டு கோர்ஸோடு சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். சரியா, அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி புக்கு வாங்குறது இல்லை கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. புக்காக இருக்கலாம் இல்லை கோர்ஸாக இருக்கலாம். சரியா, குரூப் 4 விஓ கோர்ஸ். ஓகே, உங்களுக்கு 7ஆம் தேதி கிளாஸஸ் பிளானும் கொடுத்துருவோம். ஒருவேளை நான் இன்றைக்கே ஜாயின் பண்ணுறேன் சார், அந்த ஒரு வாரத்துக்கான பிளானை நான் இப்போ இருந்து கொஞ்சமாக படிச்சுட்டார் அப்படின்னாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிட்டு நீங்கள் கிளாஸஸ் பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். முழுக்க இந்த கிளாஸஸ் எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதியமான் டீமோட ஆப்பில் தான் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸ். இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்துக்கு வேணாலும் பார்த்துக்கலாம். காலை 4 மணிக்கு பார்க்கணுனாலையும் பார்க்கலாம், நைட் 11 மணிக்கு பார்க்கணும் அப்படின்னாலையும் பார்த்துக்கலாம். சரியா, நீங்கள் இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கோர்ஸ் இல்லாமல் நான் இப்போ குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறேன் சார், நான் எவ்வளோ நேரம் படித்தா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது 6லேருந்து 8 மணி நேரம். என்ன கேட்டிங்கன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட படிங்க, தப்பே கிடையாது. சரியா, மேக்ஸிமம் ஒரே ஒரு லைனில் சொன்னால் உங்களுடைய அதிகபட்ச நேரத்தை செலவிடுங்க. ஓகே, ஒரு நாளைக்கு உங்களால் மேக்ஸிமம் டைம் என்ன ஸ்பெண்ட் பண்ண முடியும், இவ்வளோ நேரம் படிச்சுன்னா கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். நான் 2 மணி நேரம் தான் படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. ஏற்கனவே ஒரு வேளை நீங்கள் ரொம்ப நாளாக படித்து வச்சுருக்கீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். சரியா, ஆனால் நான் பிகினர்ஸ் இப்போ தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா குறைஞ்சது 6லேருந்து 8 மணி நேரம் படிக்கணும். நீங்கள் கிளாஸஸ்க்குள்ளே வரீங்க அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் கிளாஸ் நாங்களே கொடுப்போம். சரியா, 4லேருந்து 5 மணி நேரம் கிளாஸஸே இருக்கும். ஸோ நீங்கள் கிளாஸஸ் பார்க்குறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, கிளாஸ் பார்க்குறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, அது மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. கிளாஸஸ் பார்த்துட்டு டெஸ்ட் எழுதிட்டு மட்டும் வந்தீங்கன்னா போதும், நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஆனால் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. சரியா, ப்ராப்பராக ஒவ்வொரு நாளுக்கும் பிளான் இருக்கும். இப்போ டே 1 அப்படின்னா ஏப்ரல் 7ஆம் தேதி என்னென்ன படிக்க போகிறீங்க. சரியா, தமிழ் என்ன படிக்க போகிறீங்க, மேக்ஸ் என்ன படிக்க போகிறீங்க, இலக்கணம் கிளாஸஸ் நான் முன்னாடியே சொன்னேன். கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது தமிழ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் இருக்கும், சிலபஸ் வைஸ் கிளாஸும் இருக்கும். அதே போல் கிளாஸ் அப்படின்றது வெறுமனே உங்களுக்கு புக்கில் இருக்கிறத மட்டும் சொல்லி தர மாட்டாங்க. கிளாஸில் புக்கில் இருக்கிறத தாண்டி நமக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கிளாஸஸ் இருக்கும். தமிழ் சொல்கிறேன். சரியா, தமிழ் 100 மார்க் அப்படின்னும் போது மீதி ஜிஎஸ்லாம் கூட நீங்கள் புக்கில் இருக்கிறத ரெஃபர் பண்ணாவே போதும். ஆனால் தமிழ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு சிலபஸ் வைஸ் கிளாஸும் இருக்கும். இப்போ இலக்கணம் அப்படின்னா அது தனி கிளாஸ்.
என்னென்ன டாபிக் கவர் பண்ணுவாங்க, இதெல்லாம் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு நியூ புக் கிளாஸும் வரும், சிலபஸ் வைஸ் கிளாஸும் வரும். இந்த சிலபஸ் வைஸ் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் சிலபஸுக்கு ஓல்டு புக்கில் நீங்கள் என்ன படிக்கணுமோ அதையும் கவர் பண்ணிடுவாங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னவோ அதுவும் கவர் பண்ணுவாங்க. சரியா? அப்போ ஒரே டைம் நீங்கள் படிக்கும் போதே நியூ புக்லையும் படிச்சிருவீங்க, ஓல்டு புக்லையும் படிச்சிருவீங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இங்கேயும் படிப்பீங்க, நியூ புக்லையும் படிப்பீங்க. அப்போ படிக்கும் போதே நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி இல்லை ரிவிஷனுக்கு முன்னாடியே 2 டைம் 3 டைம் படிச்சிருவீங்க தமிழ் கண்டென்ட். அப்போ நல்லா மைண்டில் பதிஞ்சிடும். சரியா? அப்படி தான் பிளான் கொடுத்துருப்போம். இப்போ 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அப்படின்னா அதுக்கான கிளாஸஸ் இருக்கும், இலக்கண கிளாஸ்னா அதுக்கான கிளாஸ் இருக்கும், இலக்கியம் பார்ட் பி இருக்கு இல்லையா அதுக்கான கிளாஸஸ் இருக்கும், மேக்ஸா உங்களுக்கு டாபிக் வைஸ் சிலபஸ்ல என்ன டாபிக் இருக்கோ அதுக்கான கிளாஸ். ஸோ நான் ப்ராப்பராக படிக்கணும் சார், நான் டைவர்ட் ஆகக்கூடாது, ஒரு பர்ஃபெக்ட் பிளான் எனக்கு வேணும், நான் ஜாயின் பண்ணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அதுவும் புக்கு வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் இருக்கும். 2500 மட்டுமே பே பண்ணிங்கன்னா புக்கு எல்லா புக்கும் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2500 நீங்கள் பேமெண்ட் பண்ணி அப்படின்னா கோர்ஸ் என்ரோல் பண்ணிக்கலாம். சரியா? நான் நியூ ஸ்டூடெண்ட் சார், புக் இன்னும் வாங்கலை, வாங்கிட்டு ஜாயின் பண்ணால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8681859181 இல்லை இந்த நம்பர் 9943599181. சரியா? இப்போ கிளாஸஸ் நான் பிளான் செக் பண்ணணும் அப்படின்னா ஆப்பில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம். ஆப் எங்கே போய் டவுன்லோட் பண்ணோம்? ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதியமான் ஆப் இருக்கும். சரிங்களா? அதியமான் டீமோட ஆப் இருக்கும். ஆப்க்கான லிங்க் இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன். ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கும். சரியா? அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் கோர்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். கோர்ஸ்க்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. இல்லை ஏற்கனவே வேற யாராவது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ரோல் பண்ணியிருக்காங்க, குரூப் 4 பேட்சோ இல்லை குரூப் 2 பேட்சோ என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு எப்படி கிளாஸஸ் இருக்குது, எப்படி எடுக்கிறாங்க, எப்படி டெஸ்ட் இருக்குது இதெல்லாம் கேட்டுட்டு அதன் பிறகு கூட என்ரோல் பண்ணுங்கள். இல்லை ஏற்கனவே பேட்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை இந்த வீடியோ கீழே கொடுங்க. கிளாஸஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். சரியா? அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிளாஸஸ் எப்படி எடுக்கிறாங்க ஆன்லைன், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஆன்லைனில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸாக கொடுத்துருவோம். நீங்கள் என்ன பண்ணலாம், எனி டைம் சரியா எங்கேருந்து வேணாலும் நீங்கள் பார்க்கலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாம், எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் டெஸ்ட்டு உங்களுக்கு புக்கு இப்போ 6ஆம் வகுப்பு இயல் 1 அப்படின்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இயல் 1 2 3 அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். அப்புறம் அந்த இலக்கண வீடியோஸ்லாம் கொடுக்குறோம் இல்லையா சிலபஸ் வைஸு, அதுக்கும் டெஸ்ட் இருக்கும். சிலபஸ் வைஸ்க்கும் டெஸ்ட் தருவோம். இலக்கியம் என்ன டாபிக் கொடுக்குறோமோ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்லேயே கொடுத்துருக்கும். பிளான்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே டெஸ்ட் இருக்கும். 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1 2 3 டெஸ்ட்டு. அப்புறம் மேக்ஸு எல்சிஎம் ஹெச்எஃப் டெஸ்ட்டு. அப்புறம் மேக்ஸ் ரேஷியோ டெஸ்ட்டு. அப்புறம் தமிழ் இலக்கியத்தில் என்ன படிச்சிங்களோ இலக்கியம் 1லேருந்து 9 வரலையும் என்ன டாபிக் படிச்சோமோ அதில் ஒரு டெஸ்ட்டு. சரியா? அப்புறம் 2ஆம் பருவம் இது எல்லாமே என்னென்ன டெஸ்ட் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஒரு 10 நாளைக்கு பிளான் இருக்கும். சரியா? டே 11 அப்புறம் 12 சாட்டர்டே சண்டே 10 நாளைக்கு கிளாஸ் இருக்கும். சரியா? இது 10 11 சரியா 9 10 11 வரையும் உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். இப்போ டெஸ்ட்டும் இருக்கும். ஓகே, டெஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் என்ன படிச்சிங்க, எக்கனாமிக்ஸில் என்ன படிச்சிங்க, மேக்ஸில் என்ன படிச்சிங்க, ஜிஎஸ்ல என்ன படிச்சிங்க எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட்டோடு வந்துடும். சரியா? ஸோ உங்களோட வேலை புக் வச்சுக்கிறீங்க, கிளாஸஸ் பார்க்குறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, புக் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, கிளாஸஸ் பார்க்குறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. அதே போல் வீடியோவில் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் முடிஞ்சோலையும் புக்லேயே நோட் பண்ணிக்கோங்க. சரியா? கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, என்ன மாதிரி கேட்பாங்க, இது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு கிளாஸஸ்லேயே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. தமிழ் கிளாஸ்லாம் ஷார்ட்கட்டோட உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். சரியா? கிளாஸஸ் வேணால் ஆல்ரெடி ஒரு சில கிளாஸஸ்லாம் டெமோ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அந்த கிளாஸஸ் பார்த்துட்டே நீங்கள் என்ரோல் பண்ணுங்கள். சரியா? கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் 2 ஸ்டாஃப் எடுப்பாங்க, அதே போல் எக்கனாமிக்ஸ் தனியாக எடுப்பாங்க, யூனிட் 8 தனியாக எடுப்பாங்க, இந்த மாதிரி தனித்தனியாக கிளாஸஸ் உங்களுக்கு எடுப்பாங்க. சரியா? நான் விஜயன் சார், அதே போல் தமிழரசன், பொன்னன், அதே போல் தமிழ் பிரியா எல்லாருமே கிளாஸஸ் எடுப்பாங்க. சரிங்களா? தனித்தனியாக ப்ராப்பராக உங்களுக்கு கிளாஸஸ் அப்டேட் ஆகும். ஸோ உங்களோட வேலை எதுக்கும் டைவர்ட் ஆகாமல் எதுவும் நான் எனக்கான வேலையை நான் செய்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா போதும், எங்கேயும் டைவர்ட் ஆகக்கூடாது. சரியா? நான் சொன்ன மாதிரி 8லேருந்து 10 மணி நேரம் படிக்க ரெடியாக இருங்க. குறைஞ்சது 8 மணி நேரமாக படிக்க ரெடியாக இருங்க. கிளாஸஸ் நான் சொன்ன மாதிரி 4லேருந்து 5 மணி நேரம் கிளாஸஸ் வரும், டெய்லியும் இருக்கும், டெய்லி பிளான் இருக்கும். நீங்கள் பிளான் வேணால் செக் பண்ணி பாருங்கள், இந்த பிடிஎஃப் நான் வீடியோ கீழே கொடுக்குறேன். சரியா? ஸோ பிளான் பார்த்துட்டு வீடியோஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு கூட என்ரோல் பண்ணுங்கள். ஓகே,
அதே போல் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, டெஸ்ட் எப்படி சார் இருக்கும்? டெஸ்ட் வந்து நான் வந்து மொபைலில் மட்டும்தான் எழுத முடியுமா? நீங்கள் லேப்டாப்லையும் எழுதிக்கலாம். வீட்டில் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா சிஸ்டம்லையும் எழுதிக்கலாம். வீடியோஸ் சிஸ்டம்லையும் பார்த்துக்கலாம். நீங்கள் சிஸ்டம் வச்சுருக்கீங்கன்னா நெட்டு ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா உங்களுடைய லேப்டாப் இல்லை சிஸ்டம்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? வீடியோஸ் பார்த்துக்கலாம், டெஸ்ட்டும் பார்த்துக்கலாம். மொபைல் ஆப்லேயும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சரியா? ஆண்ட்ராய்டு ஆப்பில் லாகின் பண்ணிக்கலாம். அதே போல் வெப்சைட்டில் லாகின் பண்ணுறதுக்கான URL courses.athiyamanteam.com. சரியா? பேட்ச் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்ச வரையும் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்குவாங்க. சரியா? கோர்சஸ்க்கான ஃபீஸும் ரொம்ப கம்மியாக வச்சுருப்பாங்க. அது 7ஆம் தேதிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் முன்னாடி எதுக்காக ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ தான் நான் பிளான் பண்ணுறேன் சார், என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நமக்கு 100 நாள் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. 100க்கு மேலே இருக்கிற நாள்லாம் விட்டுருங்க. கடைசி 10 நாள் அதெல்லாம் ஆல் டிக்கெட் வரும்போது என்ன பண்ணணும்? ரிவிஷன் மட்டும்தான். கடைசி 10 நாள்லாம் விட்டுருங்க. ஆல் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? புதுசாக படிக்கவே கூடாது. இப்போ 100 நாள் இருக்குது. எவ்வளோ நாளில் சார் கிளாஸஸ் முடிக்கும்? 70 to 80 டேஸில் கிளாஸஸ் எல்லாமே முடிஞ்சிடும். 70லேருந்து 80 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே முடிச்சிருவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளாஸஸ் பார்க்கும்போதே நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு வருவீங்க, டெஸ்ட் எழுதிட்டு வருவீங்க. ஸோ லாஸ்ட் டைமில் நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. படிக்கும் போதே தமிழ் நியூ புக் வைஸும் படிக்க போகிறீங்க, சிலபஸ் வைஸும் படிக்க போகிறீங்க, சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டும் எழுத போகிறீங்க, நியூ புக்லையும் டெஸ்ட் எழுத போகிறீங்க. இப்போ படிக்கும் போதே 2 டைம் ரிவிஷனும் பண்ண போகிறீங்க. படித்து முடிச்சுட்டு கடைசியாக ஒரு 20 நாளும் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். சரியா? அப்போ கரெக்டாக பிளானை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா போதும். முதல் வாரத்துக்கான பிளான் கொடுத்துருப்போம். டே 1, 2, 3 இந்த மாதிரி ப்ராப்பராக பிளான் இருக்கும். இலக்கணம் அப்படின்னா சிலபஸ் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் இருக்கும். இப்போ இலக்கியம் அப்படின்னா கம்பராமாயணத்தை என்ன படிக்கணும், புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன நீங்கள் படிக்கணும், 8 தொகை இது எல்லாமே புக்கில் என்ன நீங்கள் படிக்கணும், எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும், இந்த மாதிரி கிளாஸ் இருக்கும். புறநானூறு சிலபஸ் டாபிக். சரியா? சிலபஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுத்து படிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நியூ புக் கிளாஸஸ், அதே போல் சிலபஸ் வைஸ் கிளாஸஸ், ஓல்டு புக்கில் சிலபஸ்க்கு என்ன படிக்கணும், ஓல்டு புக் எல்லாமேலாம் தேவையில்லை. சரியா? சிலபஸ்க்கு என்ன படிக்கணும் இது எல்லாமே நம்ம கிளாஸஸில் வரும். சரியா? அப்போ ஒரு நாளைக்கு நான் 4லேருந்து 5 மணி நேரம் கிளாஸஸ் பார்க்க ரெடி சார் அப்படின்றவங்க தாராளமாக கிளாஸஸ் என்ரோல் பண்ணிக்கலாம். உங்களால் படிக்கவும் முடியும். சரியா? இப்போ இருந்து படித்தா முடிக்க முடியாதோ அப்படின்னு பயப்பட்டீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி ஆல்ரெடியே வீடியோ கொடுத்துருப்பேன். சரியா? 8 மணி நேரம் படிக்கிறதுக்கு எப்படி நீங்கள் டைம் பிளான் பண்ணலாம்? சார் நான் ஒர்க் போகிறேன், உங்களுடைய டைம் காலைல 4லேருந்து 7 மணி வரையும் படிங்க, அங்கேயே 3 மணி நேரம் இருக்குது. சரியா? 4 மாதம் கஷ்டப்படுங்க, கஷ்டப்படாதான் வேலை கிடைக்கும். ஆனால் யார் யாருக்கெல்லாம் அந்த எக்ஸாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரே கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் யார் யாரெல்லாம் கொடுக்க ரெடியாக இருக்கலாம் அவங்க கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டைம் இல்லை எனக்கு டைமே கிடைக்கல, என்னால் படிக்கவே முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? கண்டிப்பாக படிக்க முடியக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க படிப்பாங்க, அவங்களுக்கு நேரம் இருக்குது. அப்போ நீங்கள் அதில் இருக்கீங்க. சரியா? உங்களால் படிக்க முடியும், உங்களுக்கு டைம் இருக்குது. அது முதல்ல ரியலைஸ் பண்ணுங்க. சரியா? தாராளமாக ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அசால்ட்டாக படிக்கலாம். காலைல 2 மணி நேரம், நைட் 2 மணி நேரம் படிக்க முடியாதா? காலைல 4லேருந்து 6 இதுவே 2 மணி நேரம். இல்லை 6 மணிக்கு தான் எந்திரிக்கணும், 6லேருந்து 8. சரியா? நம்மளுடைய டைமை நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். நம்ம கையில் இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். நம்ம நேரத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாதா? முடியும். சரியா? எனக்கு இத்தனை நாள் 4 மணி நேரம் தான் கிடைச்சிச்சு சார் அப்படின்னா இனிமேல் 8 மணி நேரமாக மாற்றுங்க. சரியா? காலைல 4 மணிக்கு எந்திரிங்க, 7 மணி வரலையும் அங்கேயே 3 மணி நேரம் கிடைக்குது. சரியா? நைட்டு 7லேருந்து 10 மணி வரலையும் அங்கேயே ஒரு 3 மணி நேரம் கிடைக்குது. சரியா? நீங்கள் ஒர்க் போகிறீங்க அப்படின்னா இங்கேயே 6 மணி நேரம் கிடைக்குது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிளாஸஸ்னால் நீங்கள் தாராளமாக பார்க்க முடியும். நான் ஃபுல் டைம் படிக்கிறேன்னா உங்களுக்கு எல்லா நேரமும் படிக்கிற நேரம் தான். தூங்குற நேரத்தை தவிர எல்லா நேரமும் நீங்கள் படிக்க தான் போகிறீங்க. சரியா? அப்போ பிளான் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ மேக்ஸ்க்கான கிளாஸஸ் பார்த்துட்டு டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ பிளான் பாருங்கள், ஒவ்வொரு நாளுக்கான பிளானும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வீக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் பார்ட் A கிளாஸஸ், அதாவது இலக்கண கிளாஸஸும் கொடுத்துருப்போம், இலக்கியம் கிளாஸஸும் கொடுத்துருப்போம். அதே போல் நியூ புக் கிளாஸஸும் வரும். ஹிஸ்ட்ரி எதெல்லாம் முக்கியமோ அதுவுமே கொடுப்போம். ஸோ கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு எல்லா விதமான கிளாஸஸும் எல்லா விதமான கைடன்ஸும் இருக்கும். நீங்கள் எதுக்குமே ஒரி பண்ண தேவையில்லை. சார் இது இருக்குமோ அது இருக்கும், எதுவுமே ஒரி பண்ண தேவையில்லை. சரியா? கிளாஸஸ் டெஸ்ட் இது எல்லாமே வந்துடும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்கள் சைடில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சரியா? நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக் இருந்தால் பெட்டர். உங்ககிட்ட புக் இல்லை அப்படின்னா புக்கு வாங்கிட்டு கோர்ஸ் என்ரோல் பண்ணிக்கோங்க. சரியா? இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா 1 or 2 டேஸில் புக் கைக்கு வந்துடும்.
ஸோ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு புக்கும் கைக்கு வந்துடும். புக்கு வைக்கிறீங்க, படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. டெஸ்ட்டு ப்ராப்பராக எழுதிட்டு வாங்க. சரியா? ஏற்கனவே குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 months பிஃபோர் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி அவங்களாம் ப்ராப்பராக படிச்சுட்டு இருக்காங்க. சரியா? சிலபஸ் வைஸ் முடிச்சிட்டாங்க. 6லேருந்து 10 வரலையுமே முடிக்க போகிறாங்க. சரியா? 11, 12 மட்டும்தான் படிக்க போகிறாங்க. அப்போ உங்களாலேயும் முடியும். அவங்க பொறுமையாக படிச்சுட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் இப்போ இருந்து உங்களோட மேக்ஸிமம் எஃபோர்ட் போடுங்க. சரியா? ஸோ ரொம்ப முக்கியம் உங்களுடைய டைம், அதே போல் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எக்ஸாம் டேட்டு சொல்லிட்டாங்க ஜூலை 24. நம்ம கையில் 100 நாள் இருக்குது. 110 விட்டுருங்க, 100 நாள் இருக்குது. 80 days 70 daysலேயே நம்ம முடிக்க பார்க்கலாம். சரியா? 70 daysலேயே முடிக்க முடியும். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிருவோம். சரியா? 80 daysல முடிக்கிறோம். அடுத்த 20 days ரிவிஷன் பண்ண போகிறோம். மேக்ஸு, தமிழ் அதுவே 125. தமிழ்லாம் தாராளமாக 100 வாங்க வச்சுருவோம். சரியா? படிச்சிங்கன்னா சரி, வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சரி, வீடியோஸ் பார்க்கும்போது உங்கள் மைண்டில் நிற்கிற மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கும். தமிழுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். சரியா? தமிழுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், மேக்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். தமிழுக்கு 100 மார்க், மேக்ஸில் 25 மார்க். அப்புறம் மீதி ஜிஎஸ்ல யூனிட் 8, யூனிட் 9, அப்புறம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், இதெல்லாம் மோஸ்ட் ப்ரியாரிட்டி. சரியா? அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஏரியா. ஸோ கிளாஸஸ்லாம் அதை பேஸ் பண்ணி அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் படிக்க ரெடியாக இருந்தால் போதும். சரியா? நான் முழு நேரம் படிக்க ரெடியாக இருக்கேன் சார், எனக்கு வேலை வேணும், குரூப் 4ல் ஒரு போஸ்டிங் வேணும் அப்படின்றவங்க கோர்ஸ் என்ரோல் பண்ணிக்கோங்க. டெய்லி பிளான் இருக்கும். சரியா? அது நான் முன்னாடியே சொல்கிறேன். டெய்லி ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் நான் படிக்க ரெடியாக இருக்கேன். 4 மாதம் கஷ்டப்பட்டால் போதும். சரியா? 4 மாதம் ப்ராப்பராக கஷ்டப்படுங்க. 8 மணி நேரம் படிக்க ரெடியாக இருங்க. ஓகே? உங்களால் முடியும்ல? கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் வீட்டிலேருந்தே படிக்கிறேன் சார் அப்படின்னாலும் உங்களால் முடியும் அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. யாரும் வெளியிலேருந்து வந்து நீ படிப்பா, வேலை வாங்கப்பா அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. நமக்கு வேலை வேணும் அப்படின்னா நம்ம தான் படிக்க போகிறோம். சரியா? நமக்கான கிளாஸஸ் இருக்குது, நமக்கான டெஸ்ட் இருக்குது, நமக்கான புக்ஸ் இருக்குது, ரெஃபர் பண்ணுறோம், உட்காரோம், படிக்கிறோம். சரியா? முடிஞ்சோலே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கூட படிங்க. அப்படி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கிளாஸ்லேயே அந்த மாதிரி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு போட்டி மனப்பான்மை கண்டிப்பாக உருவாகும். சரியா? ஒரு இன்ட்ரெஸ்டோட படிங்க. கம்பராமாயணம் படிக்கிறோமா இன்ட்ரெஸ்டோட, சரியா? 8 தொகை படிக்கிறோமா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரணும். 10 பாட்டா இன்ட்ரெஸ்ட் வரணும். சரியா? நம்மளை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸ்கூல் புக்கு தான் படிக்க போகிறோம். இன்னும் சிம்பிளாக சொன்னால் 6லேருந்து 10 வரலாம் நல்லா படிக்க போகிறோம். 11, 12 சிலபஸ் வைஸ் தான் படிக்க போகிறோம். ஸோ 6லேருந்து 12 வரலையும் நிறையலாம் நம்ம படிக்க போகிறதில்ல. ஈஸியாக முடிச்சிடலாம். கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் பார்த்து முடிச்சிட முடியும். கிளாஸஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன கஷ்டம்? பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுறதுல ஒரு கஷ்டம் இருக்க போதா? படிக்கிறதுல ஒரு கஷ்டம் இருக்க போதா? எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வேணும்? சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. சரியா? அந்த ஆர்வத்தில் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. போஸ்டிங் நான் வாங்குறேன் அப்படின்றத இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? உங்களால் முடியும். ஓகே? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாஸஸ் பற்றி ஏதாவது என்கொயரி பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 8681859181 இல்லை 9943599181. சரியா? பிளான் செக் பண்ணி பாருங்கள். கிளாஸஸ் டெமோ கிளாஸஸ் பார்த்துட்டு அதன் பிறகு என்ரோல் பண்ணாலும் என்ரோல் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் சிஸ்டம்லையும் பார்த்துக்கலாம், மொபைல்லையும் பார்த்துக்கலாம். courses.athiyamanteam.com அப்படின்ற யூஆர்எல் போய்ட்டும் நீங்கள் கிளாஸஸ் டெஸ்ட் எழுதிக்கலாம், மொபைல்லையும் பார்த்துக்கலாம். சரியா? 2 ஆப்ஷனுமே யூஸ் பண்ணிக்கோங்க. 7ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்ச வரலையும் அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆப்பில் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரலையும் வாட்ஸ்அப்லேயே கான்டாக்ட் பண்ணிட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க சொல்கிறேன். ஆப்பில் பேமெண்ட் பண்ண தெரிஞ்சுங்க, ஆப்லேயே போயிட்டு பண்ணிக்கோங்க. அங்கேயே நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். சரியா? இன்ஸ்டால்மெண்ட்டுமே அங்கேயுமே இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? படிக்கிறத மட்டும் கவனம் செலுத்துங்க. டெய்லியும் நான் படிக்கிறேன் அப்படின்றத கவனம் செலுத்திட்டு வாங்க. சரியா? 4 மாதத்துக்கு அப்புறம் நான் போஸ்டிங்கில் இருக்கேன் சார் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே? ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தகவலில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, இல்லை புக்ஸை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் இதே நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், சப்போர்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றியுடன் அதியமான் குழுமம். கட்டளை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.